அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தடை செய்யப்பட்ட உணவ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். குரான்ல பார்த்தீங்கன்னா, 2வது சூரா 173வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தாமாக செத்த பிராணிகள், இரத்தம், பன்றிகளின் இறைச்சி, மேலும் கடவுள் அல்லாத மற்றவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிராணிகளை மட்டுமே நீங்க உண்ணுவதற்கு தடை செய்கின்றார். வன்மத்துடனோ அல்லது வேண்டுமென்றோ இல்லாமல் இவற்றை உண்ணுவதற்கு ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் எந்த பாவத்திலும் உள்ளாகுவதில்லை. கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். மேலும் பார்த்தீங்கன்னா 5வது சூறாலையும் 3வது வசனத்திலையும் 6வது சூறால 145 வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு எது ஹலாலா அனுமதிக்கப்பட்டதோ ஆக்கினாரோ அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. அதேபோல் எதை ஹராம் தடை செய்யப்பட்டது ஆக்கினாரோ அதில் நிச்சயம் மனித குலத்திற்கு ஏதோ ஒரு தீமையோ சுகாதாரக்கேடோ அடங்கியிருக்கிறது. நம்முடைய இறைவன் கட்டளை பின்பற்றுவது என்பது நம்முடைய ஈமானின் ஒரு பகுதி. ஆகையால் இந்த தடைகளை நாம் ஏற்று தூய்மையான உணவுகளை மட்டுமே உண்டு அல்லாவின் திருப்தியை பெறுவோமாக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.